வரலட்சுமி சரத்குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யாருக்குமே தெரியாம வெறும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டுமே வச்சு பாம்பேல இவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுங்க. ஒரு பாம்பேயை சேர்ந்த தொழிலதிபர் தான் இவங்க திருமணம் செஞ்சுக்க போறாங்க. விஷால கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நிறைய புரளி வதந்திலாம் வந்துச்சு. பட் ஆனால் இப்போ அது கிடையாது. ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதுக்குள்ள இப்போ இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இவங்க நிறைய போஸ்ட்லாம் வந்துட்டு போடுறது வழக்கங்க. ஸோ அப்படி போஸ்ட் போடும்போது நிறைய பேர் இவங்கள ஆபாசமாக வந்துட்டு திட்டியிருக்காங்க, ஆபாசமாக வந்துட்டு பேசியிருக்காங்க. இதை ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கிக்க முடியாத வரலட்சுமி தற்போது களத்தில் இறங்கி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது, உங்கள் அம்மாவை நீ இந்த மாதிரிலாம் பேசுவியா, உங்கள் தங்கச்சியை நீ இந்த மாதிரிலாம் பேசுவியா, நாங்களா வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி கேட்குறோம், நீங்களா ஃபாலோ பண்ணுறீங்க, நாங்கள் வந்துட்டு நிறைய ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் போடுறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா கிராஸ் பண்ணி போயிட்டே இரு, இல்லையா அன்ஃபாலோ பண்ணிட்டு கூட போயிடு, எதுக்கு நீ தேவையே இல்லாமல் ஆபாசமாக திட்டுற, உன் பேர் என்னன்னு கூட தெரியாது, அந்த இடத்துல வர பேர் கூட உண்மையானும் தெரியாது, எங்கேயோ வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி மற்றவங்களை ஆபாசமாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுற நீ எல்லாம் ஒரு கோழை, உங்ககிட்டலாம் எனக்கு பேச முடியாது, அதுக்கு எனக்கு டைமும் கிடையாது அப்படின்னு ஆபாசமாக கமெண்ட் பண்ணுற எல்லாருமே வந்து சும்மா வெளுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ தான்ப்பா அவங்களுக்கே நிச்சயமாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே எதுக்காக அவங்களை இந்த மாதிரிலாம் போய் ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரில. ஸோ நடிகைகளை நம்ம தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அவங்களோட ஃபோட்டோ பிடிஞ்சால் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லையா அவங்க சொன்ன மாதிரி கிராஸ் பண்ணிட்டு போயிடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் அசிங்கமாக திட்டிக்கிட்டு சொல்லுங்கள். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.